ஒரிஜினல் திருவையாறு அசோகா ஹல்வா இது போல தாங்க செய்யணும். பாசிப்பருப்பு கோதுமை மாவு மட்டும் சேர்த்து செய்தால் அது ஒரிஜினலாக செய்ய முடியாது. அந்த கடைகளில் எந்தெந்த பொருளை சேர்த்து செய்வாங்களோ அதே போல் நானும் செய்து காட்டியிருக்கேன். அப்போ தான் ஒரிஜினல் திருவையாறு அசோகா ஹல்வா நீங்களும் செய்ய முடியும். இப்போ சின்னதாக குக்கர் எடுத்து இதில் 100 கிராம் அளவுக்கு 1 கப்பு பாசிப்பருப்பு வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து 100 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதை வந்து 2 தடவை அலசி எடுத்துகிட்டு வந்துட்டு அதே கப்பில் எதில் பருப்பு எடுத்தனோ அதே கப்பில் 3 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு கரெக்டாக ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியமாக வச்சு 3 விசில் வச்சு எடுங்க. பருப்பு நல்லா வெந்திருக்கணும். இப்போ பாருங்கள், பருப்பு நல்லாவே வெந்திருக்குது. விசில் அடங்கணுன்னா நான் பார்க்குறேன். நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி வச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் வந்து பச்சரிசி மாவு சேர்த்துக்கணும். இந்த ஒரிஜினல் திருவையாறு அசோகா அல்வாக்கு மைதா மாவும் பச்சரிசி மாவு தாங்க சேர்ப்பாங்க. உங்களுக்கு மைதா சேர்க்க விருப்பம் இல்லாட்டினா இந்த இடத்துல நீங்கள் கோதுமை மாவு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஆனால் கட்டாயம் பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுப்பை வந்து மீடியமாக தான் வச்சுக்கணும். கண்டிப்பாக இந்த அல்வா செஞ்சு எடுக்கிற வரையுமே அடுப்பை மீடியம் சிம்மில் வச்சு செய்யுங்க. அப்போ தான் கரெக்டாக செஞ்சு எடுக்க முடியும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பாசி பருப்பை வந்து எடுத்து சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக எல்லாத்தையுமே சேர்த்து அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த அசோகா அல்வா பொறுத்தவரையும் இதில் சேர்க்குற பொருள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. லாஸ்ட்டாக இன்னும் ஒரு சில பொருள் வந்து சேர்க்கணும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு கொதி வருது பாருங்கள். இப்போ வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை 2 கப்பு அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதில் பாசிப்பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் சேர்த்துக்கலாம். நீங்கள் 2 கப்புலேருந்து 2.5 வரையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து மீடியமாக இருக்கும் இனிப்பு. எனக்கு மீடியமாக வேணுங்கிறனால நான் 2 கப் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு தூக்கலாக வேணும்னா இன்னொரு 1/2 கப் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள். இப்போ நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ண இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துடும். இந்த ஹல்வா பொறுத்த வரைக்கும் ரொம்பவே குயிக்காக செஞ்சிடலாம். ஒரு 20 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாங்க. ஒரு சில அல்வா செய்யறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். ஆனால் இந்த அல்வா வந்து 20 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். இப்போ ஒரு 1/4 கப்பு அளவுக்கு நெய் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஹல்வா கல்யாண வீடுகளில் செய்வாங்க. அடுத்தது வீட்டில் ஏதாவது சின்னதாக ஃபங்க்ஷன் வச்சுருந்தா பிரியாணிக்கு கண்டிப்பாக இது போல் ஹல்வா இருக்கும். அசோகா ஹல்வா ரொம்பவே ஃபேமஸான ஹல்வா தான் இது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஏலக்காவும் ஜாதிக்காவும் நான் 2ஐயும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் சர்க்கரையில். அதாவது ஒரு ஜாதிக்காய் அது கூட ஒரு 10 ஏலக்காய் வந்து நான் சர்க்கரை கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதிலிருந்து ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சரியாக இருக்கும். ஃபுல்லாக அரைச்சதை ஃபுல்லாக சேர்த்துடக்கூடாது. இதில் வந்து கேசரி கலர் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இந்த அசோகா ஹல்வா இது போல் கேசரி கலர் சேர்த்து இந்த கலரில் தான் இருக்கும். அதனால இப்போ இதில் 20 முந்திரி வந்து 2ஆக உடச்சி சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் விரும்பினா கொஞ்சமாக நெய்யில் வந்து முந்திரியும் திராட்சையும் வறுத்து கூட சேர்த்துக்கலாம். திராட்சை விரும்பினாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/4 கப்பு அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். மொத்தமாக நான் 1 கப்பு அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு 1/2 கப்பு மாவு வறுக்கையில், அப்புறம் இடையில ஒரு 1/4 கப்பு, இப்போ லாஸ்ட்டாக ஒரு 1/4 கப்பு வந்து சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். 1/4 கப்பு நெய்யை சேர்த்துட்டு நல்லா இது போல் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஹல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் 1/2 கப்பு நெய் 1/2 கப்பு வந்து ரீஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த அல்வா பொறுத்த வரைக்கும் நெய்யில் செஞ்சால் தான் ஒரிஜினல் டேஸ்ட்டு கிடைக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுட சுட ஒரு கிண்ணத்தில் இது போல் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஒரிஜினல் திருவையாறு அல்வா ரெடி. பாசிப்பருப்பு அல்வா இதே போல் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டிலே நெய்யும் பாசிப்பருப்பும் இருந்தால் இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி எடுக்கும்போதே எந்த அளவுக்கு சாஃப்டாக செம்மையாக இருக்குது பாருங்கள். அல்வா அப்படி கையில் எடுத்தோம்னா அப்படி உருண்டு திரண்டு வந்திருக்கணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இதே மெத்தடில் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுக்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாத்துக்கும் கமெண்ட்ஸ் கொடுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.